நம்ம இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லி கூட மட்டும் இல்லை, தோசை கூட வச்சு சாப்பிட்றக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன், அதனால் ரெட் கலரில் இருக்குது. இது கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம். ஆனால் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ஒரு தனி ருசி கொடுக்கும். இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த சூட்லேயே அது நல்லா வதங்கிருச்சு. இப்போது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வச்சு அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, இந்த புளி தான் அந்த டேஸ்ட் கொடுக்க போகுது. அரைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தாளிதம் கொடுக்கறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிதத்தை இந்த சட்னியோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இட்லி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். சூடாக இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.